கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் எழும்பி நின்று ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். இந்த மாதத்திலே நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு தெரிந்து கொடுத்த வார்த்தை 1 நாளாகமோ 29வது அதிகாரம் 12வது வசனம். எடுத்தீங்களா? பழைய ஏற்பாட்டில். ஸோ இந்த பக்கத்தை எடுத்தவங்க 542 542வது பக்கம் வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறது, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க, ஆகும். ஜட்ஜ் ஆர்டர் போடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கர்த்தர் போடுறாரு, ஆகும். உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவைகள் எல்லாம் ஆகும்? எல்லாமே ஆகும். அவருடைய கரத்தினால் எல்லாமே ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க இருக்கிறோம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வருது? அந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தை தான் இன்னைக்கு தியானம். 1 நாளாகமோ 29:12 கடைசி பகுதி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இன்னொரு முறை வாசிப்பாக்கலாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. தாவீதினுடைய கடைசி நாட்களில், தாவீதினுடைய ஓட்டத்தின் கடைசி வேளையில் வாசலில் நின்று கொண்டு எதிரே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நிற்கிறாங்க. இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட, நான் ஏங்குகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓய்வெடுக்கும்படி தேவன் அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்த அந்த கடைசி நாட்களிலும் கூட அவன் கர்த்தருக்காக துடிப்புடன் ஓடினவன். ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலையும் கர்த்தருக்காக துடிப்புடன் ஓடினவன் தாவீது. அவனுங்க அவனுடைய ஆரம்பத்தில் என்ன துடிப்பு இருந்துச்சோ, கண்ணை மூடுகிற நேரத்தில் கூட அந்த துடிப்பு தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட நீங்கள் நானும் ஒரு காரியம் கேட்கணும். என்னை ரட்சித்த பொழுது, என்னை அபிஷேகித்த பொழுது, ஊழியத்துக்கு அழைத்த பொழுது, அந்த டே ஃபர்ஸ்ட், அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே, அந்த டே 1 எனக்குள்ள இருந்ததில் ஒரு துடிப்பு. கண்ணை மூடுற வரைக்கும் அந்த துடிப்பு எனக்குள்ள குறையக்கூடாது ஆண்டவரே. அந்த வேகம் குறையக்கூடாது ஆண்டவரே. அந்த ஊழியத்தின் வேகம் குறையக்கூடாது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் வேகம் குறையக்கூடாது. அந்த தரிசனத்துக்காக ஓடுகிற ஓட்டத்தின் வேகம் குறையக்கூடாது. ஆமென். கர்த்தருக்காக ஓடுகிற கால்கள், கர்த்தருக்காய் பார்க்கிற கண்கள், கர்த்தருக்காய் உழைக்கிற கரங்கள், கர்த்தருக்காக ஏங்குகிற இருதயம், கர்த்தர் வார்த்தையை கேட்கும்படி துடிக்கிற செவிகள், இது கடைசி வரைக்கும் எனக்குள்ள மங்காம இருக்க கிருபைதாங்க ஆண்டவரே. இப்போ தாவீது ஜனங்கள் முன்பதாக நின்று கொண்டு ஜெபிக்கிறார். இந்த வார்த்தை ஜெபத்தின் வார்த்தை. அவர் ஜெபிக்கும் பொழுது பல காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீர் மாட்சிமை உள்ளவர், மகிமை உள்ளவர், ஜெயமும் மகத்துவம் உம்முடையது, வானத்திலும் உள்ளவைகள் பூமியில் உள்ள எல்லாமே உம்முடையது, ராஜ்யம் உம்முடையது, எல்லாருக்கும் மேல நீ தலைவராக இருக்கிறேன், ஐஸ்வர்யம் ஆனா உம்முடைய, இப்படியே சொல்லிட்டு வராரா. ஒன்று சொல்லிட்டு வரும்போது அப்படியே ஜெபிக்கும் போது தாவீது கண்கள்ல ஒன்று பட்டுச்சு, ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம். அவருடைய தரிசனத்துல என்ன பார்க்கிறாரு தெரியுமா? கர்த்தருடைய கரத்தை அவர் தரிசனத்துல பார்த்தாரு. அந்த ஜெபத்தின் நேரத்தில் கர்த்தருடைய கரத்தை தாவீது பார்த்தாரு. கர்த்தருடைய கரத்தை பார்த்த உடனே அவருடைய லாங்குவேஜே மாறுது, ஜெபமே மாறுது. இவ்வளவு சொன்னவர், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசினவர், என்னென்னமோ பேசினவர், இப்ப சொல்றாரு, இவைகள் எல்லாமே உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே. அப்போனா தாவீது தன் ஜெப தரிசனத்தை எதை பார்க்கிறாரு? கர்த்தருடைய கரத்தை. அவர் கரத்தை மட்டும் பாருங்க, வேற எவரு கரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளவு காத்த கிளியா மாறிடும். இளவ மஞ்சு வெடிக்க பஞ்சு வெளியேற கிளி ஏமாந்து போகும். அந்த மாதிரி கதையாயிரும். பழுக்கும் 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 பழுக்கணும், பழுக்கணும், அது வெடிச்சிச்சு. அதான் இளவு காத்த கிளி. காயா இருக்கு, நல்ல நீளமா இருக்கு, டேஸ்டா இருக்கும் போல, பழுத்தா கொத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு இவங்க உட்காந்துருக்காங்க. அது பழுக்கலை, வெடிச்சு செதறி எல்லாரும் செதறி போச்சு. அந்த மாதிரி வேற எங்கேயும் பார்க்காத, இளவு காத்த கிளி மாதிரி எந்த மரத்தையும் பார்க்காத, கர்த்தருடைய கரத்தை மட்டும் பாருங்க.
அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை பார்த்த உடனே தாவீதுடைய பார்வை மாறுது, ஜெபம் மாறுது, லாங்குவேஜ் மாறுது, எல்லாமே மாறுது. ஏன் தெரியுமா? இந்த கரம் என்ன கரம்னு தாவீதுக்கு நல்லா தெரியும். இந்த கரத்தை தாவீது வாழ்க்கையில அனுபவித்தவர். இந்த கரத்திலிருந்து என்ன கிடைக்கும்னு தாவீது அனுபவித்தவர். காட்டுல ஆடுகளுக்கு பின்னால கடந்தவனை தூக்கி சிங்காசனத்துல கொண்டு வந்தது இந்த கரம். இளைப்பாறுதல் இல்லாம காட்டுல ஓடி திரிந்தவனுக்கு அரண்மனையை கொடுத்தது இந்த கரம். அத்தனை பேர் நசுக்கும் பொழுது எவர்களுடைய கரத்தினுடைய அந்த நிழல் கூட தன்மேல் படாதபடி குறுக்கே வந்து இந்த கரம் தாவீதை பாதுகாத்தது. அவனை நசுக்க நினைத்த, அழிக்க நினைத்த, இல்லாமல் ஆக்க நினைத்த அத்தனை பேர் முன்பதாக எல்லாரையும் உதறி தள்ளிட்டு ஒரு கரம் இவனை அழாக்க தூக்கி மேல கொண்டு வந்து வைத்தது இந்த கரம். இந்த கரத்தை பார்த்த உடனே தாவீது சொல்லிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு, ஆகும். அவர் ஜெபத்தினுடைய வார்த்தை என்னது? ஆகும். சந்தேகத்துக்கு இடம் எல்லாம் என்ன ஆகும்? எனக்கு செய்யும்படி அவர் தீர்மானித்தது எல்லாம் ஆகும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அனைத்தும் ஆகும். என்ன ஆகும்? என் இருதயத்தில் அன்னைக்கு எழுதி வச்சார்ல அந்த வார்த்தை ஆகும். என்ன ஆகும்? வார வாரம் வந்து என்னை தூக்கி விடுறார்ல அந்த வார்த்தை அப்படியே ஆகும். என்ன ஆகும்? ஆகிறதுக்கு வழி இல்லைன்னு சந்தேகத்தில் நான் தூக்கி தூர வச்சிருக்கேன்ல சில காரியம், நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம இனி வழி இல்லைன்னு சொல்லி மூளையில தூக்கி போட்டிருக்கீங்களா, அது கூட கர்த்தர் ஆகும்னு சொல்றாரு. எப்படி? அவருடைய கரத்தினாலே 3 தடவை அறிக்கையிடுவோமா? ஆகும், ஆகும், ஆகும். என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். எப்படி ஆகும்? அவர் கரத்தினால் ஆகும். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சவால்கள், சில சவால்கள் உங்க லைஃப்ல இருக்கல, யாருக்கும் தெரியாத சில சவால்கள் இருக்குல்ல, உங்க சீக்ரெட் லைஃப்ல அந்தரங்க வாழ்க்கை சில சவால்கள் இருக்குல்ல, அதை இந்த பக்கம் வைங்க. இந்த பக்கம் கண்ணை கொஞ்சம் அப்படி மேல அவர் கரத்தை பாருங்க. இப்ப சொல்லுங்க ஆகும். கனெக்ட் பண்ணி சொல்லுங்க ஆகும். அவர் கரத்தினாலே இது ஆகும். நம்புறீங்களா? இன்னும் கொஞ்சம் உள்ள போகும், நம்பிக்கை தானா வரும். வேதத்துல கர்த்தர் ஆகும் அப்படின்னு சொல்லி எவைகள் எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணி இருக்கிறார். 1 2 3 4 முடிஞ்ச 5 வரைக்கும் நம்ம போகலாம். கவனிங்க. முதல் விஷயம் யோவேல் 2:22. யோவேல் 2:22. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். என்ன உண்டாகும்? மேய்ச்சல்கள். கவனிங்க. வெளியின் மிருகங்களை எல்லாரும் மனசும் இப்போ நமக்கு பிரசங்கம் இல்லை போல நினைக்கிறேங்க. ஆண்டவர் கூப்பிடுற யாரை கூப்பிடுறாரு? அப்ப எனக்கும் இதுக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். கொஞ்சம் பொறுங்க. வசனம் நமக்கு ஏற்றாற்படி தான் பிரித்து வசனமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா பைபிள் வசனங்கள்லாம் இப்படி வசனமாக இல்லை. வேதத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பு இது வேதமா, ஒரே புஸ்தகமா, பரிசுத்த வேதாகம் 66 புஸ்தகமா வருவதற்கு முன்பு இது எல்லாமே ஒரு பேராகிராஃபா அப்படியே சொல்லிக்கிட்டே போகும். அப்படிதான் இருக்கும். பேராகிராஃபா ஒவ்வொன்றும் யார் சொன்னது, எப்படி சொன்னாங்க, எந்த தீர்க்கதரிசி, அது மட்டும்தான் இருக்கும். பேராகிராஃபா போய்கிட்டே இருக்கும். நம்ம வசதிக்குப்படி படிப்பதற்கும் தியானிப்பதற்கும் எடுத்து சொல்லுவதற்கும் வசதியாக இருப்பதற்காக பிரிச்சாங்க. அதிகாரமா வசனமா பிரிச்சாங்க. சரியா? அப்போ ஆண்டவர் இங்க கூப்பிடுறது எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியின் மிருகங்களே. கொஞ்சம் போருங்க, முந்தின வசனத்துக்கு போங்க. இப்போ தேசமே. இப்ப யாரை கூப்பிடுறாரு? இப்ப கூட நமக்கு சம்பந்தம் இல்லாம தெரியும். மொத்த தேசத்தையும் சொல்றாரு. 21 தேசமே, 22 வெளியின் மிருகங்களே. அடுத்த வசனத்துக்கு போங்க. 23 சீயோன் குமாரரே. வேற யாரும் இல்ல, இது வேற யாரும் இல்ல, சீயோன் குமாரரே. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் சொல்றாரு சீயோன், சீயோன். இந்த 3 கூட்டத்தையும் கூப்பிட்டு கர்த்தர் சொல்றாரு ஆகும். என்ன ஆகும் தெரியுமா? வாசி அந்த வசனத்தை இப்போ 22. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். பயப்படாத தேசமே, பயப்படாத. சீயோன் குமாரரே பயப்படாத. சீயோன் குமாரத்தியே நீயும் பயப்படாத. ஏன் தெரியுமா? வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். மேய்ச்சல் உண்டாகும். ஆகும். என்ன ஆகும்?
மேய்ச்சல் உண்டாகும். எங்க உண்டாகும்? வனாந்தரத்துல உண்டாகும். மேய்ச்சல் உண்டாகும். நிலைமை என்ன தெரியுமா? இவருக்கு நிலைமை என்ன தெரியுமா? வயல்கள்ல எல்லாம் அழிஞ்சு போச்சு. 1ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். 1:9 வாசி. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. ஆலயத்துல காணிக்க கூட போடுறதுக்கு 10 ரூபா அவங்க கையில இல்லைங்க. ஒரு புறா குஞ்சு கொண்டு வர, புளிப்பில்லாத ஒரு பிடி மாவு கொண்டு வர, ஒரு கலசம் எண்ணெய் கொண்டு வர அவங்களுக்கு இன்னும் முடியல. ஆலயத்துல பலிகள் நின்று போயிற்று. அடுத்த வசனம், வயல்வெளி பாழாயிற்று. ஏன்னா வயல்கள் வற்றி போச்சு. அடுத்த வசனம், பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் வீட்டுல கோதுமை நின்று போச்சு. கவனிங்க, வேகமா போறேன், டைம் இல்ல. வயல்கள் வறண்டு போச்சு. பார்த்த தொழில் நின்று போச்சு. மாசம் தொழில இருந்து வந்த வருமானம், அந்த வயல் போன்ற அனுபவங்கள் நின்று போச்சு. வயல்ல வருமானம் நின்னதுனால வீட்டிலையும் எல்லாமே வற்றி போச்சு. திராட்சரசம் வற்றி போச்சு. வீட்டில் வட்டினதுனால ஆலயத்திலையும் வற்றி போச்சு. இதான் வயல்ல ஆரம்பிச்ச பஞ்சம் ஆலயம் வரைக்கும் ஒண்ணுமில்லாத பஞ்சம், ஒண்ணுமில்லாத நிலைமை. இந்த நிலைமையில வனாந்திரம் போல காட்சியளித்த அந்த ஜனங்கள் வாழ்க்கைய கர்த்தர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு ஒன்னு சொன்னாரு, இங்க பாருங்க, இதுவரைக்கும் மேய்ச்சல் எங்க பார்த்திருப்பீங்க தெரியுமா? செழிப்பான இடத்துல தான் மேய்ச்சலை பார்த்திருப்பீங்க. நல்ல பசுமையா இருக்கிற, தண்ணீர் பாய்கிற நல்ல புல்வெளியில தான் மேய்ச்சலை பார்த்திருப்பீங்க. ஆனா சரித்திரத்தில் இல்லாத ஒரு சம்பவத்தை இந்த தெய்வம் செய்ய போறாரு. எங்க தெரியுமா? வனாந்தரத்துல நான் மேய்ச்சலை உண்டாக்குவேன். ஆகும் என்று சொன்ன தேவன் என்ன ஆக பண்ணுகிறார்? வனாந்தரத்தில் மேய்ச்சலை உண்டாக செய்வார். வனாந்தரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எதிர்காலத்துல, இன்னும் சொன்னா உன் ஊழியத்துல, உன் தரிசனத்துல மேய்ச்சலை உண்டாக பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் கரத்தினாலே இது ஆகும். வனாந்தரத்தை சந்திக்கிற தேவ பிள்ளையே, அந்த சவால்களை நீ எதிர்கொள்வதற்கு எதிர்பாராத நேரத்தில் அதே வனாந்தரத்தில் ஒரு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நீ போற பாதையில போய்கிட்டே இரு, உன் ஜபத்தை பண்ணிக்கிட்டே இரு, உன் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இரு, கர்த்தரை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இரு. போகிற தூரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதே வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாயிருக்கும். மேய்ச்சல் உண்டாயிருக்கும். உன் குடும்பத்துக்கு தேவையான மேய்ச்சல் உண்டாயிருக்கும். உன் சபைக்கு தேவையான மேய்ச்சல் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகளுக்கு தேவையான மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நம்ப முடியலையோ, வாங்கும் போதே ஆவியில ஆண்டவரே நம்புறேன்னு சொல்லி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. செய்தியை கேட்கும் பொழுதே ஜபத்தோடு கேளுங்க, ஜபிச்சுக்கிட்டே கேளுங்க, ஒப்பு கொடுத்துட்டே கேளுங்க, ஆமேன்னு சொல்லிட்டே கேளுங்க. யாருக்கு தெரியும், உன் வீட்டு வாசல்ல கால் வைக்கிற நேரத்திலேயே அந்த மேய்ச்சல் உண்டாக கர்த்தருடைய கரம் செய்ய முடியும். நம்புறீங்களாங்க? விசுவாசிக்கிறீங்களா? மேய்ச்சல் உண்டாக பண்ணுகிற கரம். வெளிப்படுத்தல் 21:5 இன்னும் ஒன்னையும் கர்த்தர் செய்யா. வாசி. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தர், ஆகும் என்று சொன்ன தாவீதின் ஜெபத்தின்படியே இன்னைக்கு சபைக்கு ஆகும் என்று ஆணையிடுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது மேய்ச்சல் உண்டாகும். இரண்டாவது என்ன உண்டாகும்? புதி ஆகும். எல்லாமே புதிதாகும். எது ஆகும்? புதிதாகும். இதுவரைக்கும் இருக்கிறத ஒப்பேத்தி ஒட்டு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஆண்டவர் சொல்றாரு. நேற்று நைட் இதை நினைப்பு ஓட்டினாரு. சபையில நிறைய பேர் அந்த காலத்துல சட்டை இல்லாத நாட்கள்ல இருக்கிற ஒத்த சட்டை 2 சட்டையை மட்டும் போட்டு போகும்போது அங்கங்க கிழிஞ்சிருமா, அதை ஒட்டு போட்டு தச்சு உடுத்தி போன. அப்படி யாரும் இங்க இல்லையோ? நான் என்னை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேனா? அப்படி யாரும் இங்க இருக்கிறீங்களா? ஒட்டு போட்டு தச்ச ஞாபகம் இருக்கா? சட்டையில கிழிஞ்ச இடத்துல ஒட்டு போட்டு இப்படிதான் வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் ஒட்டு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி, இருக்கிறத ஒட்டு போட்டு முடிச்சு போட்டு துணியை வச்சு அங்கிட்டு ஒரு தையலை போட்டு வெளியே தெரியாதபடி கொண்டு போயிடுவோம். வெளியே சொல்ல முடியாது, சொன்னா துக்கம், நினைச்சு பார்த்தா
துக்கம், வெளியே சொன்னா வெக்கம், எங்கிட்டு கூடி சொல்ல, வெளியில என்ன நல்ல நிலைமையில மனசுல வச்சிருக்கிறாங்க, ஆனா என் நிலைமைய வெளியே போய் சொல்ல முடியாது. அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஒட்டு போடுற, மேனேஜ் பண்ற, இருக்கிற அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில, பிள்ளைங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் ஒட்டு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒட்டு போட்ட சட்டையை போட்ட ஒருத்தன்ட்ட ஒரு மருந்து இறங்கி வந்து, டே கலட்டி போடுறா, உனக்கு ஒரு புது சட்டையை தாரேன்னு சொல்லி கையில கொடுத்தா அந்த அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதைத்தான் இப்போ ஒருத்தர் செய்யறாரு. யார் தெரியுமா? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவ ஒட்டு போட்ட வாழ்க்கைய அவர் இன்னொரு ஒட்ட போட மாட்டாரு, சகலவற்றையும் புதிதாக்குவாரு, சகலவற்றையும் புதிதாக்குவாரு. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குமானா கண்ணை மூடி வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லி அர்ப்பணிச்சு அப்படியே செய்வான். என் வாழ்க்கையை புதிதாக்குவான். என் அழுத்து போன என் சரீரம், செத்து போன சரீரம், பலவீனப்பட்ட சரீரம், அதை புதிதாக்குவா. என் பிள்ளை வாழ்க்கைய புதிதாக்குவா, என் புருஷ வாழ்க்கைய புதிதாக்குவா, என் ஆவிக்குரிய ஜீவியத்தை புதிதாக்குவா, என் குடும்பத்தை புதிதாக்குவா, என் சபையை புதிதாக்குவா, என் தரிசனத்தை புதிதாக்குவா. சிங்காசனத்தில் வைத்திருக்கிறவருடைய கரம் அதை செய்யும், புதிதாக்குவார். தேவ பிள்ளையே, உளுத்து போனவன் சரீரத்தை மறுபடியும் அந்த இடத்தை மட்டும் பலப்படுத்தி மீதி இடத்தை பலவீனப்படுத்தி விட மாட்டாரு, புதிதாக்குவாரு. உன் குடும்பத்தில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே உளுத்து போய் இருக்குதோ அதெல்லாம் புதிதாக்குவாரு. ஆகும். நான் பிரசங்கிக்கிறேன், தேவனுடைய கரத்தினாலே இவைகள் ஆகும். இனி அந்த காரியத்தை போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியதில்லை, எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கும், எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கும். ஏசாயா சொல்றாரு 40வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. என்ன ஆகும்? மேய்ச்சல் உண்டாகும். என்ன ஆகும்? எல்லாம் புதிதாகும். மூணாவது கர்த்தர் சொல்றாரு, இங்க வார்த்தை நல்லா கவனிச்சீங்களா? கோணலானது செவ்வையாகும். வாழ்க்கையில என்ன ஆக போகுது? கோணலானது செவ்வையாகும். கோணலான என் வாழ்க்கை செவ்வையாகும். கோணலான என் பிள்ளையினுடைய காரியம் செவ்வையாகும். கோணலான என் வீட்டுக்காரருடைய வாழ்க்கை செவ்வையாகும். கோணலாய் போன என் ஜெப வாழ்க்கை செவ்வையாகும். கோணலாய் போன என் சபை ஊழிய தரிசனம் செவ்வையாகும். கோணலா இருக்கிறத யாரும் பயன்படுத்த முடியாது, நேரா இருக்கிறத பயன்படுத்தலாம். ஒன்று வளைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், நோ யூஸ். இந்த கம்பி பாருங்க நேரா இருக்கு, இந்த கம்பி பாருங்க நேரா இருக்கு. நேரா இருந்தால் தான் எதுவுமே பயன்படும். ஒரு காலத்தில் நேரா இருந்த சிலருடைய காரியம், ஒரு காலத்தில் நேரா இருந்த சிலருடைய வாழ்க்கை, உங்க குடும்பம் இடையில ஏதோ ஒரு சம்திங் சத்துரு உள்ள நுழைஞ்சானா அல்லது நம்ம புத்தி இல்லாமல் செயல்பட்டோமா என்னன்னு தெரில, ஏதோ ஒரு செயல்னால காரியம் என்ன ஆகி போச்சுன்னா வளைஞ்சு போச்சு. நேரா இருந்தது வளைஞ்சு கோணலா போச்சு. கோணலா போனதுனால இன்னைக்கு அது பயன்பட முடியாத அளவுக்கு மூளையில போடப்பட்டிருக்கு. சிலருடைய வாழ்க்கை இன்னைக்கு மூளை, சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்னைக்கு மூளை, சிலருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்கு. கோணலா போச்சு உங்க காரியங்கள் எல்லாம். என்னாண்டவரை இப்படி கோணலா போச்சு, இனிமே பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி நீ ஏங்கின நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ அதை மறக்கிற ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட. உணர்வுகள் செத்து போச்சு உனக்கு, அதை குறித்ததான ஏக்கம் கூட உனக்கு குறைஞ்சிருச்சு. இனிமேல் அது திரும்ப வருமாங்கிற அந்த எதிர்பார்ப்பு கூட உனக்கு குறைஞ்சு கொண்டே வருகிறது. உணர்வு எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு உனக்குல, உணர்வுகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட. கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தினால் ஆகும். என்ன ஆகும் தெரியுமா? கோணலா போச்சுல அத்தனையும் செவ்வையாகும்.
அத்தனையும் செவ்வையாகும். என் கரத்தினால கோணலாய் போன உன் ஆவிக்குரிய ஜீவனம், உன் பிள்ளை, குடும்பம், சபை, ஊழியம், வீட்டுக்கார், புருஷ வாழ்க்கை எல்லாம் செவ்வையாகும். கண்ணை மூடி சோமனும்படி கேட்கிறேன், வாயை திறந்து செபிக்கும்படி கேட்கிறேன். செவ்வையாக்குங்க ஆண்டவரே. எது எது என் லைஃப்ல கோணலாக்கப்பட்டிருக்கோ அதை செவ்வையாக்குங்கப்பா. உங்க கரத்தினாலே ஆகும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. இத கோணலாய் போனதை செவ்வையாக்குவதற்கு என் கர்த்தர் செய்கிற ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். இந்த கோணலானதை எப்படி செவ்வையாக்குவார் தெரியுமா? அதே 45:2 ஏசாயா வாசிங்க. ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சபை விசுவாசிச்சா நேரம் மொத்தமும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லியிருக்கணும். கவனிங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. கோணலானது எப்படி செவ்வையாக்குவார்னா, நான் உனக்கு முன்னே போய் போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். இவ்வளவு நாளா நீ முயற்சி பண்ணிட்ட, உன்னால முடியல. 4 பேரை கூப்பிட்டு வந்து முயற்சி பண்ணிட்ட, அதை செவ்வையாக்க உன்னால முடியல. பிரச்சனை பெருசு, பாதிப்பு பெருசு, விளைவு பெருசு, சொல்ல முடியாத அளவுக்கு சிலருடைய பிரச்சனையின் வீரியம் பெருசு, சிலருடைய வாழ்க்கையில் நேர்ந்ததான சோகம் ரொம்ப பெருசு, உங்களுக்கு ஏறிட்ட இழப்பு ரொம்ப பெருசு. இதை இனிமே ஒன்னாலெல்லாம் சரி பண்ண முடியாது. ஒரு 10 பேரை கூட கூப்பிட்டு வைக்கலாம், சரி பண்ண முடியாது. வேற யாரு வந்தாலும் இதை சரி பண்ண முடியாது. இந்த கோணலாய் போன காரியத்தை எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் வந்தாலும் இதை சரி பண்ண முடியாது. அதுக்காகத்தான் இருங்க இருங்க இருங்க. சில நேரத்தில் காகத்தை அனுப்பி ஊழியம் செய்த கர்த்தர், சில நேரத்தில் ஊழியக்காரர்களை அனுப்பி ஊழியம் செய்த கர்த்தர், சில நேரத்தில் தூதர்களை கூட அனுப்பிச்சிருக்கிறாரு பைபிள்ல. ஆனா இந்த இடத்துக்கு காகத்தை அனுப்பல, தூதனை அனுப்பல, வேற ஊழியனை அனுப்பல. சொல்றாரு, நானே இறங்கி வந்து உனக்கு முன்னால போவேன். நான் உனக்கு முன்னால போய் உன் வாழ்க்கையில கோணலாய் போன அத்தனையும் செவ்வையாக்குவேன். விசுவாசத்தோடு செபிங்க, விசுவாசத்தோடு செபிங்க. நீங்க முன்னால போங்க ஆண்டவரே, நீங்க முன்னால போங்க ஆண்டவரே. என் பாதிப்பு ரொம்ப பெருசா ஆண்டவரே, வேற யாரு முன்னால போனாலும் சரி பண்ண முடியாதுப்பா. நீங்க மட்டும் முன்னால போனா மட்டும்தான் இந்த கோணலாய் போன காரியம் செவ்வையாக்கப்படும். என் ஊழியத்துக்கு முன்னால நீங்க போனோம், என் தரிசனத்துக்கு முன்னால நீங்க போனோம், என் குடும்பத்துக்கு முன்னால நீங்க போனோம், என் சபைக்கு முன்பாக நீங்க போனோம். என பாதிப்பு ரொம்ப பெருசு, வேற யாராலையும் சரி பண்ண முடியாது. நீங்க முன்னால போனா மட்டும்தான் இந்த கோணலானது செவ்வையாக்கப்படும். ஆண்டவரே, ஆண்டவற்றை கெஞ்சி கேட்க எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு வினாடி ஜெபம் கெஞ்சி கேளு மகளே, என் வாழ்க்கைக்கு முன்னால நீங்க போங்க ஆண்டவரே, நீங்க போங்க ஆண்டவரே. எல்லாம் செலஞ்சு சின்ன பின்னமா இருக்கு, செவ்வையாக்கணும்னா நீங்க முன்னால போனா மட்டும்தான் முடியும். ஆகும். எதெல்லாம் ஆகும் ஆண்டவர் சொல்றாரு? வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும் உன் வாழ்க்கையில. அடுத்து எது ஆகும்? எல்லாமே புதிதாகும். மூணாவது எது ஆகும்? கோணலானது செவ்வையாகும். ஏசாயா 45:14. ஏசாயா 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். புரியாட்டாலும் பரவாயில்ல, விசுவாசம் இருந்தா போதும். கையை உயர்த்தி நம்புறேன் ஆண்டவரே, ஆமென். ஆகும். நான் ஆகுமே, நீங்க ஆமென் சொல்ல. ஆகும். கோணலானது செவ்வையாகும், எல்லாம் புதிதாகும், மேய்ச்சல் உண்டாகும், உன்னுடையதாகும். கொஞ்சம் வசனத்தை கவனிங்க. பைபிள்லையோ டிவிலையோ பாருங்க, போடு.
எல்லாரும் சேர்ந்து அந்த முதல் வார்த்தையை மட்டும், முதல் 2 வரியை மட்டும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபம். இந்த 3 தேசத்தினுடைய பிசினஸ் ப்ராப்பர்ட்டி, பிசினஸ் பெனிஃபிட், அந்த பிசினஸ் லாபம், அதை சொல்றாரு. இதெல்லாம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடைய உன்னுடைய உன்னுடைய. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், அவன்கிட்ட உள்ளதை அடிச்சு புடுங்கி ஏன்ட்ட கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவர் அநியாயம் செய்கிறவரா? ஆண்டவர் என்ன அநியாயம் பண்ணி இன்னொருத்த புடிங்கி கொடுப்பாரா? இன்னொருத்தன்ட்ட அநியாயம் சொல்லி நமக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாரா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. என் ஆசைக்காகவும் எதையும் செய்ய மாட்டாரு, அநியாயமாகவும் கத்துறதையும் செய்ய மாட்டாரு. கர்த்தர் இங்க 3 நாட்டை சொல்றாரு. எகிப்தில் உள்ள சம்பாத்தியம், எத்தியோப்பியாவில் உள்ள வர்த்தக லாபம், பிசினஸ் ப்ராப்பர்ட்டி, வர்த்தக லாபம், நெடிய ஆட்கள். அவன் யாருங்கிறது சாயங்காலம் பார்ப்போம். நெடிய ஆட்கள், சபையர். சபையருங்கிறது அது ஒரு நாடு தான். அதுவும் அந்த அரபு கண்டியில் இருக்கிற சவுத் வெஸ்டர்ன் அரேபியா அங்கே இருக்குது சபையங்கிற ஒரு நாடு. அந்த 3 நாட்டில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாரு, அந்த வர்த்தக லாபம் இருக்கு பாரு, அந்த தொழில் லாபம் இருக்கு பாரு, அவைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து தாண்டி வந்து, சொல்லுங்க, அது தாண்டி வந்து உன்னுடையதாகும். பின்னணியத்தை சொல்றேன், கவனிங்க. பாபிலோன் மன்னன் இஸ்ரவேலர்களை சிறைபிடிக்க வந்து அந்த ஜனங்களை சிறைபிடித்து அழைச்சு கொண்டு போகும் பொழுது அவன் வீட்டில் இருந்த, அவன் தேசத்தில் இருந்த, அவனுடைய ஆலயத்தில், தேவனை ஆராய்த்த ஆலயத்தில் இருந்த பொன், வெள்ளி, வெண்கலம், ரத்தின கற்கள், விலை உயர்ந்த அங்க உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சுரண்டி எடுத்து அநியாயமாய் பிடுங்கி அவன் கொண்டு போனான். போகும் பொழுதே கணக்கு பார்க்கான், நிறைய இருக்கு, இதை நம்ம போய் நாட்டில் போய் வச்சோம்னா நமக்கு நோ யூஸ். அவன் மைண்ட் எப்படி போகுது பாருங்க. நமக்கு லாபம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? எங்க வட்டி நிறைய கிடைக்கும், எங்க வட்டி நிறைய கொடுப்பானோ அங்க இதை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் விசாரித்த பொழுது எகிப்தில் வட்டி நிறைய கிடைச்சிச்சு, எத்தியோப்பியாவில் வட்டி நிறைய கிடைச்சிச்சு, அப்புறம் சபையரில் வட்டி நிறைய கிடைச்சிச்சு. இப்போ தேவ ஜனங்களுக்குரிய பொன் வெள்ளியை எல்லாத்தையும் கிலோ கணக்கில், டன் கணக்கில் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு சுரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் எகிப்தில் போட்டு, கொஞ்சம் எத்தியோப்பியாவில் போட்டு, கொஞ்சம் சபையரில் போட்டானா யாரு? யாரு? பாபிலோன் மன்னன். யாரை சிறைபிடிக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்தது மட்டுமல்லாம அவர்களுடைய சொத்துக்களாகிய பொன் வெள்ளிய அபகரிச்சு கொண்டு போய் எங்கெங்க போட்டா? எகிப்துல, எத்தியோப்பியாவில், சபையர்ல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். அங்க உள்ள பேங்க்ல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். மாசம் 1 ஆனா டொங்கி டொங்கி விழுந்துகிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ள அந்த வட்டி, அங்க இருக்கிற லாபம் கோடி கணக்கா அவனுக்கு மாசம் மாசம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. யாருடையது? தேவஜனத்துக்குரியது. யாருக்குரியது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தது. சத்துரு பறித்து வேற நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுல உள்ள வருமானத்தில் அவன் கூதுகலம் கொண்டாடி கொண்டிருக்கிறான். அதுல வருமானத்தில் சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நல்லா கவனிங்க. மாசம் மாசம் வருமானத்தில் அவன் கொளுத்து போயிருக்கிறான், மேல மேல ஏறிக்கிட்டு இருக்கான், செழித்து இருக்கிறான். ஆனா தேவ ஜனத்தின் நிலைமை ஜீரோ. இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்களில் யாரோ சிலருடைய வாழ்க்கையில் உனக்கு உரியதை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை என்னைக்கோ சத்துரு உன் கையில் பிடுங்கி கொண்டு போய் அவன் இன்னைக்கு அதை சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ அநியாயமாக உன்ட்ட பிடுங்கினாங்க, அநியாய வட்டி போட்டு உன்ட்ட பிடுங்கினாங்க. உன்கிட்ட இருக்கிறத ஆமென் ஒன்று அடைக்க இன்னொன்று வாங்கி உனக்குரிய ஆசீர்வாதம் இப்போ எதுவுமே உங்கள் கையில் இல்லை. அதை அடைக்க, இதை அடைக்க, இதை கொடுக்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு வாங்கினவன் இன்னைக்கு அவன் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை யார் யாரும் சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தேவஜனத்தின் நிலைமை சீரோ. தேவஜனத்தின் நிலைமை ஒண்ணுமில்ல. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உன்னை நான் விடுதலையாக்கி கொண்டு வர்றேன்ல,
என் நோக்கம் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வருகிறது மட்டுமல்ல, உனக்குரியதை யார் யார் பறிச்சு இன்னைக்கு அவன் வேற எங்கேயாவது வித்திருந்தாலும் கூட, வேற எங்கேயாவது கொடுத்திருந்தாலும் கூட, உனக்குரியது இன்னொருத்தன்ட்ட இருக்க நான் விட மாட்டேன். உனக்குரிய ஆசீர்வாதம், நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற ஒருத்தன்ட்ட இருக்க நான் விட மாட்டேன். அது தாண்டி வரும், அது தாண்டி வரும். அது எகிப்துல இருந்தாலும் சரி, எத்தியோப்பியா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை கொண்டு வருவாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேற யாரு கையில இருக்க தேவன் விட மாட்டாரு. கொண்டு வந்து உனக்கு சேர்ப்பாரு, உன்கிட்ட சேர்ப்பாரு. அத்த சொன்னாரு, என் பிள்ளைக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதம் அவன் கொஞ்சம் சரியில்லைன்னு உடனே உனக்கு நான் அனுமதிச்சேன். அவனே அவன் கொஞ்சம் சரியில்லைன்னு உடனே உனக்கு நான் எடுத்துக்கொள்ள அனுமதிச்சேன். நான் கொடுக்கல, அளப்பண்ண அனுமதிச்சேன். இப்ப என்ன தெரியுமா, என் பிள்ளை என்கிட்ட சரியாயிட்டான், என் பிள்ளை என்கிட்ட சீர்படுத்திட்டான். இதுக்கு மேல அவனுக்குரியது உன்கிட்ட இருக்க விட மாட்டேன், அவனுக்குரியது உன் கையில் இருக்க விட மாட்டேன். அது தாண்டி வரும். ஓய் திறந்த கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பார்க்கலாம். என் பிள்ளை என்கிட்ட சரியானதுக்கு அப்புறம் உனக்குரிய ஆசீர்வாதம் வேற எங்க இருக்க கர்த்தர் விட மாட்டாரு. அது தாண்டி வரும். ஹல்லேலூயா. இந்த நிலைமையிலேயே தேவ பிள்ளைய ஒரு காலத்துல கை நிறைய இருந்துச்சு, வீட்டு நிறைய இருந்துச்சு, நிறைய கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொருள் இல்லை, கையில பணமும் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அனுபவிச்சு அழிச்சாலும் பரவாயில்ல, அனுபவிக்கல, எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, யாரு பறிச்சுட்டு போனானே தெரியல. இன்னைக்கு என் நிலைமை சைவார், இன்னைக்கு என் நிலைமை சீரம். ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு நான் உனக்கு அனுமதிச்சேன், ஆனா இப்போ நீ என்கிட்ட சீர் பொருந்தினதுக்கு அப்புறம் உனக்குரியது எங்க இருந்தாலும், உலகத்துல எங்க இருந்தாலும் அதை நான் மீட்டு கொண்டு வருவேன். அந்த நாள்ல கவுனி, அந்த நாள்ல இன்னைக்கு சுவிட்சை போட்டால் வீட்டில் தண்ணி வருது. ஆனால் அன்னைக்கு கிணத்துல என்ன செய்யணும், கிணத்துலேயே தண்ணி இருக்கும், இறைப்பாங்க, கிணறுல வாளி போட்டு இறைப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பிள்ளைகளா? நீங்கள்லாம் யூடியூப்பில் தான் பார்க்கணும், போங்க. அப்படி இறைச்சி பழக்கம் இருக்கா? அப்படி இறைப்போம். உங்களெல்லாம் கேட்கவே வேண்டாம், அப்படி தானே பொழைச்சிருப்போம். அப்படி அப்படி தண்ணி வாளியை போட்டு இறைக்கும் பொழுது சில நேரத்தில் வாளி அருந்து உள்ள விழுந்துடும், கிணத்துக்குள்ளே போயிடும், கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடும், அது திரும்ப கிடைக்காது, தண்ணிக்குள்ள அடியில் போயிடும், அங்கே ஏன் கை எட்டாது, நான் போய் எடுக்க முடியாது. அதை எடுக்கிறதுக்குன்னே ஒன்று உண்டு, அதுக்கு பேர் தெரியுமா, பாதாள கரண்டிம்பாங்க. அதை போட்டா என்ன வரும், வாளி மட்டும் வராது, இதுக்கு முன்னாடி உள்ள விழுந்த அத்தனை அள்ளிக்கிட்டு வெளியே வரும். கர்த்தர் சொல்றாரு, உன் கை எட்டாத இடத்துக்கு அவர் கரம் போதும். உனக்குரிய ஆசீர்வாதம் இதுக்கு முன்னால எப்ப இழந்தாலும் சரி, இன்னைக்கு இழந்தது மட்டுமல்ல, இதுக்கு முன்னால இழந்த அத்தனையும் அவர் கரத்தினாலும் மீட்டெடுக்கப்பட்டு உன்னிடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அன்னைக்கு நான் இழந்தது, ஆரம்பத்தில் இழந்தது, 5 வருஷத்துக்கு முன்னால இழந்தது, போன மாசம் இழந்தது, எல்லாத்தையும் உம்முடைய கரம் அள்ளி எடுத்து தூக்கி எடுத்து என்னிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த பாதாள கரண்டியை போட்டா இதுக்கு முன்னால விழுந்த சேலை, சட்டை, பிளவுஸ் என்ன இருக்கு பாருங்க, எங்க இருந்து கொண்டு வந்தான்னு தெரியல, இப்படித்தான் இருப்பாங்க அவங்க, எல்லா பக்கமும் கொக்கி இருக்கும். இதுக்கு முன்னால என்னென்னலாம் உள்ள கிடந்துச்சோ அத்தனை அள்ளி வெளியே கொண்டு வரோம். கர்த்தர் உன் சிறையிருப்ப திருப்பும் பொழுது, கர்த்தர் உன் காரியத்தை செயல்படும் பொழுது, சத்துரு எதை அள்ளி பிறக்கி எங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கிறானோ அது எல்லாம் அங்கிருந்து புறப்பட்டு வரும். உன் மேல வந்து உன் குடும்பத்துக்குரியதாய் மாறும், உன் சந்ததிக்குரியதாய் மாறும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்பிக்கையோடு உங்க ஜனத்துக்கு பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் இன்றைக்கே பாதாள கரண்டியை போட ஆரம்பிச்சுட்டீங்க, உங்க கரத்தை நீட்ட ஆரம்பிச்சுட்டீங்க. ஆழத்தில் கிடந்த அத்தனையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீங்க.
5 நிமிஷத்துல என்ன 5வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, எதெல்லாம் ஆகுமா? மேய்ச்சல் உண்டாகும். என் வாழ்க்கைக்கு வேண்டிய மேய்ச்சல் உண்டாகும். என் லைஃப்ல அத்தனையும் புதிதாகும். அல்லேலூயா. கோணலான அத்தனையும் செவ்வையாகும். இழந்து போன அத்தனையும் என்னுடையதா ஆகும். ஏசாயா 55:13. ஏசாயா 55:13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். போதும், இப்படி சொல்லுங்க. முச்செடி தேவதாரு விருட்சமாகும். தேவதாரு விருட்சமாகும். என்னாகும்? முச்செடி தேவதாரு விருட்சமாகும். முச்செடி என்னவாகும்? தேவதாரு விருட்சமாகும். தேவதாரு விருட்சமாகும். கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. முச்செடி இருக்கிறது எங்க, தேவதாரு விருட்சம் இருக்கிறது எங்க? ரெண்டுக்கும் வித்தியாசம் பள்ளத்தாக்கு மலை மாதிரி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முச்செடியை போல இருக்கிற உன் வாழ்க்கை தேவதாரு விருட்சத்தை போல ஆகும். முச்செடி போல இருக்கிற உன் பிள்ளை காரியம் தேவதாரு விருட்சத்தை போல ஆகும். முச்செடியை போல சத்துருவினால் ஆக்கப்பட்ட உன் ஊழியம் தேவதாரு விருட்சத்தை போல ஆகும். தேவதாரு விருட்சத்தை போல ஆகும். இவைகளுக்கு விசேஷ பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீப்ருல ட்ரிஷா, TIRZAH. இந்த தேவதாரு விருட்சம் அப்படின்னா ஹீப்ருல ட்ரிஷா, TIRZAH, ட்ரிஷா அப்படிம்பாங்க. அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் டிலைட், அதாவது மகிழ்ச்சி. அதனுடைய தமிழ் மொழியாக்கினது மகிழ்ச்சி, சந்தோஷம் அல்லது இனிமை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, முள்ளு ஒரு வேதனைக்குரிய அடையாளம் இல்லை, முள்ளு குத்தப்படுகிற ஒரு அடையாளம் இல்லை, முள்ளு சாபத்துக்கு அடையாளம் ஐயா பைபிள்ல. முள்ளு கண்ணீருக்கு அடையாளம். இந்த முள் நிறைஞ்ச வாழ்க்கை அல்ல, யாரும் விரும்பாத வாழ்க்கை, காயப்படுத்துகிற வாழ்க்கை, வேதனைப்படுகிற வாழ்க்கை. இன்னும் சொன்னா எவனுமே மதிக்க மாட்டான். முள்ளுக்கிட்ட போய் எவனாவது போட்டோ எடுப்போனா, முள்ளை வெட்டி சந்தன மரம் மாதிரி வீட்டில் பத்திரமா வைக்க முடியும், வெட்டி தூர போடுவான், எவனும் மதிக்க மாட்டான். மதிப்பற்ற வாழ்க்கை, வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை, வெட்டி எரியப்படுகிற வாழ்க்கை, சாபத்துக்கு அடையாளமான வாழ்க்கை, காயப்பட்ட வாழ்க்கை. இத கர்த்தர் என்ன சொல்றாரா? தேவதாரு விருட்சமாய் வேதனைக்குரியது மகிழ்ச்சிக்குரியதாய் ஆகும். வேதனைக்குரிய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாய் ஆகும். நம்ப முடியல, கர்த்தருடைய கரத்தினால இதாகும், அவருடைய கரத்தினால இதாகும். அல்லேலூயா. இந்த தேவதாரு விருட்சம் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் ஜனத்தின் நிலைமை முச்செடியை போல இருக்கலாம், பாபிலோன்ல என் பிள்ளைங்க முச்செடியை போல இருக்கலாம். இந்த காலை ஆராதனையில தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரி, ஒருவேளை இன்னைக்கு வேணா நீங்க பார்வைக்கு ஒரு முச்செடியை போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை மனதில் பதிச்சுக்கோங்க. 3 எழுத்து தான் ஆகும். இந்த 3 எழுத்தை இருதயத்தில் பதிங்க. ஆகும். என்ன ஆண்டவர் ஆகும்? முச்செடியா இருக்கிற வாழ்க்கை தேவதாரு விருட்சத்தை போல அவனை மகிழ்ச்சிக்குரியதால் ஆகும். அவர் கரத்தினால் ஆகும். ஏன் ஆண்டவர் இது ஒரு ஓமையின் பிரசங்கம்? முச்செடி இப்படி பொருளை வேற ஒன்றை கொண்டு வந்து பேசுறாருனால அது ஒரு ஓமை. இதெல்லாம் ஓமை மூலம் சொல்றாரு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, முச்செடி தேவதாரு விருட்சம் ஆகும். அப்போ அதுல உள்ள ட்ரூத்தை கர்த்தர் தம் ஜனங்களுக்கு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இந்த முச்செடி, இந்த தேவதாரு விருட்சம், ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் நம்மளாம் யாரு தான்? நம்மளாம் யாரு தான்? 1998க்கு முன்னால இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில், ஒரு ஏரியாவில், ஒரு தெருவில், ஒரு சாக்கடை ஓரத்தில் ஒரு முச்செடியாக இருந்துச்சு. இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் முச்செடியாக இருந்தோம். இந்த முச்செடிகளை இன்னைக்கு கர்த்தர் எங்கே கொண்டு வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? தேவதாரு விருட்சம். வேதனைக்குரிய உன் வாழ்க்கை, வெளியே சொல்ல முடியாத வேதனைக்குரிய உன் வாழ்க்கையை
எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற மகிழ்ச்சிக்குரிய தேவதாரு விருட்சத்தை போல இந்த தேவன் வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவர். அவரால் இது ஆகும். இந்த தேவதாரு விருட்சத்துக்குன்னு சொல்லி சில விசேஷம் இருக்கு. ஒரு 1 2 3 கடா 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 அவனுங்க. இந்த தேவதாரு விருட்சம் இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு அப்படியே நேற்று முளைச்ச காளான் மாதிரி கொஞ்சம் போல் அப்படி இருப்பாங்க. இதை நீங்கள் விதையா போட்டாலும் சரி, அல்லது இதை கண்ணா ஊனுனாலும் சரி, இவங்க கொஞ்ச நாளைக்கு சொல்கிறாங்க 5 வருஷம் வரைக்கும் கூட இது வளராமல் இருக்கும், பார்க்கறதுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அப்போ எல்லாரும் இவங்க கேலி பண்ணுவாங்க, எல்லாரும் நசுக்குவாங்க. பார்க்கறதுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் தெரியும், அப்படியே இருக்கும். ஜீவன் இருக்கா இல்லையா கூட தெரியாது. கொஞ்ச நாளைக்கு இது அப்படித்தான் இருக்கும். பட் இதுக்குரிய சீசன் வரும் பொழுது இவங்க வளர ஆரம்பிப்பாங்களா? இவங்க வளர ஆரம்பிச்சது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி கிடையாது. ஒத்த ராத்திரியில் ஒத்த பகலில் ஒரு சில நாளில் கட 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 கடன்னு மேலே போவாங்க. வளர்ச்சியின் அளவு சின்ன மரமாக இருந்தால் 75 அடி, இருக்கிறதுலே பெரிய மரமாக இருந்தால் 150 அடி. இந்த தேவதாரு காட்டுக்கு போனீங்கன்னா குறைஞ்ச மரத்தில் 75 அடி உயரம் இருக்கும், அதிகபட்ச மரத்தில் 150 அடி உயரம் இருக்கும். கர்த்தர் எனக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பார்க்கிறதுக்கு இன்னைக்கு தரையோடு தரையா நீ ஒட்டி போய் இருந்தாலும், பார்க்கிறதுக்கு நீ தரையோட தரையா நசுக்கப்பட்டு கிடந்தாலும், உன்னை நான் வளர செய்கிற நாள் வருமாறு தேவதாரு விருட்சத்தை போல உன்னை கொண்டு வர நாள் இருக்கு பாரு. பாறையை உடைச்சு வெளியே வருவேன், மண் புகைகளை உடைச்சு வெளியே வருவேன், கற்பாறைகளை உடைச்சு வெளியே வருவேன். சர 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 சரன்னு உன் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது, உன் உயரத்தை யாரும் தடுக்க முடியாது, உன் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது, உன் தரிசனத்தை யாரும் தடுக்க முடியாது. 30 வயசு வரைக்கும் அவரு சிறைச்சாலையில ஒரு சின்ன கண்ணா இருந்தாரு. ஆனா ஒத்த ராத்திரியில சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்துல தரையோடு தரையா இருந்த ஒரு மனுஷன் 12 மணி நேரத்துல 24 மணி நேரத்துக்குள்ள மேல வளர ஆரம்பிச்சான், உயர போக ஆரம்பிச்சான். இதுக்கு மேல உயரம் இல்ல, அங்க போக ஆரம்பிச்சான். சர சர சரன் மேல கொண்டு போனாரு. ஏன் தெரியுமா? நீ ஒரு தேவதாரு விருட்சம், உன் குடும்பம் ஒரு தேவதாரு விருட்சம், உன் சபை ஒரு தேவதாரு விருட்சம், உன் ஊழியம் ஒரு தேவதாரு விருட்சம். இன்னைக்கு நீ மண்ணோடு மண்ணா இருக்க, தரையோடு தரையா இருக்க. வருது ஒரு நாள், உன் வளர்ச்சி வருது, உன் உயரம் வருது, உன் ஆசீர்வாதம் வருது, ஒருத்தரும் தடுக்க முடியாது. கற்பாறைகளை உடைச்சு வெளியே வருவேன். எத்தனை டன் மண் மேல குமிக்கப்பட்டதோ அதெல்லாம் பீறிக்கிட்டு வெளியே வருவேன். ஒட்டுமொத்த தேசமே வந்து தடுத்தாலும் நீ வளரதை தடுக்க முடியாது. கர்த்தர் உட்கார வைக்க போற சேலத்தை தடுக்க வைக்க முடியாது. நீ ஒரு தேவதாரு விருட்சம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முச்செடி தேவதாரு விருட்சம் ஆகும். இந்த தேவதாரு விருட்சத்துக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. இயற்கையிலேயே எவ்வளவு மலைகளையும் எவ்வளவு வெள்ளத்தையும் எவ்வளவு மழையையும் எதிர்த்து நின்று இப்படி நிற்கக்கூடிய ஒரு தரன் இந்த மரத்துக்கு உண்டு. மழை பெய்யும், தண்ணி பெருகும், ஆமை கடல் பெருகும், கொந்தளிப்பு பெருகும். இது பெருகி இது மேல மோதுமா? மோதுனாலும் இது விழாது, மோதுனாலும் இது விழாது. எத்தனை இப்ப வந்தது மட்டுமல்ல, இதை விட கூட ஒரு சைவர். இப்ப வந்தது 1ன்னா இன்னொரு சைவர் 10, இப்ப வந்தது 10ன்னா இன்னொரு சைவர் 100, வந்தது 100ன்னா இன்னொரு சைவர் 1000. எவ்வளவு வந்தாலும் நீ நிற்ப, உன் குடும்பம் நிற்கும், உன் தரிசனம் நிற்கும், உன் ஊழியர் நிற்கும். பிகாஸ் நீ ஒரு தேவதாரு விருட்சம், நீ ஒரு தேவதாரு விருட்சம். மழை வந்தாலும் வெள்ளம் மோதினாலும் அணையவே திறந்து விட்டாலும் இவங்க அப்படியே நிற்பாங்க, இவங்க அப்படியே நிற்கும். நீ நிற்ப, நீ விழ மாட்ட. ராஜா தேவ பிள்ளைய நீ விழ மாட்ட, உன் குடும்பம் விழாது. விசுவாசிச்சா கண்ணை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உன் குடும்பம் விழாது, விழ மாட்ட, உன் தரிசனம் விழாது, நீ விழுந்துட மாட்ட. ஏன்னா நான் ஒரு நீங்க ஒரு இந்த ஊழியம் ஒரு
இந்த தரிசனம் ஒரு, நான் ஒரு, நீங்க ஒரு, நம்ம எல்லாரும் ஒரு தேவதாரு விருட்சம். நிப்ப, நீ நிப்ப. நல்லா பாரு, எத்தனை மோதிச்சுவோம் மேல. கண்ணை திறந்து இப்ப பாரு, மோதனம் ஒன்ன கூட காணும். மோதனம் ஒன்ன கூட உன் லைஃப்ல இருக்காது, இருக்காது. ஆனா நீ நிப்ப, பிகாஸ் நீ ஒரு தேவதாரு விருட்சம். சோர்ந்து விழுந்து கிடக்காத. டோன்ட் கிவ் அப். நான் ஒரு தேவதாரு விருட்சம். எழும்பு. நீ ஒரு தேவதாரு விருட்சம். உன்னை யாரும் என்கரேஜ் பண்ண நினைக்காத. 4 பேர் உன்னை ஆறுதல் படுத்த நினைக்காத. தேவதாரு விருட்சத்துக்கு ஒப்பனையா இருந்த யோசேப்ப எவன் ஆறுதல் படுத்தினா? யோசேப்பை எவன் லெட்டர் போட்டு ஆறுதல் படுத்தினா? எவன் மெயில் அனுப்பி ஆறுதல் படுத்தினா? எவன் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி ஆறுதல் படுத்தினா? சாப்பிட்டான்னு கேட்க ஆள் இல்ல, சிறைச்சாலையில தூங்கினான்னு கேட்க ஆள் இல்ல. 30 வருஷம் அவனை விசாரிக்க, 13 வருஷம் அவனை எவன் கேட்டான்? ஆறுதல் படுத்தவோ விசாரிக்கவோ என்கரேஜ் பண்ணதுக்கோ ஆள் இல்ல. அவனை தேற்றி கொண்டான். அவனை ஆற்றிக்கொண்டான். அவனை பலப்படுத்திக் கொண்டான். அவனுக்கு தெரியும், இன்னைக்கு நான் தரையோட தரையா இருந்தாலும் நான் ஒரு தேவதாரு விருட்சம். என்ன மற்றவங்க ஆறுதல் படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன 4 பேர் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தேவதாரு விருட்சத்தை போல அபிஷேகம் பண்ணிருக்காரு. தம்பிகளா, தங்கச்சிகளா, நிமிந்து பாரு. அவ கேட்கல, இவ கேட்கல, தூக்கி தூர போடு. இன்னையிலிருந்து நீ வெளியே போகும்பொழுது உன் இருதயத்தை ஒரு சத்தம் ஒலிக்கணும். நான் தேவதாரு விருட்சம். கர்த்தர் அப்படித்தான் அபிஷேகம் பண்ணிருக்காரு. மற்றவங்க நான் விசாரிக்க நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்குள்ள அந்த வேற வச்சிருக்காரு. எனக்கு நானே நிற்கக்கூடிய வேறு, எனக்கு நானே நிற்கக்கூடிய வேறு. மற்றவன் வேர்ல இல்ல, ஏன் வேர்ல நான் கர்த்தருக்குள்ள நிற்பேன். மழை வரும்போது, புயல் வரும்போது தேவதாரு விருட்சம் பக்கத்தில் உள்ள வேற ஒரு ஒளிவ மரத்துல ஐயோ காப்பாத்து, சப்போர்ட் பண்ணு கேட்காது. இந்த வேர்லையே நிற்போம், அதற்குரிய வேர்லையே நிற்க, அதற்குரிய வேர்லையே நிற்க. ஓ அபிஷேகத்துல நின்று, ஓ கிருபையில நின்று, கர்த்தர் தந்த அழைப்புல கிருபையில அபிஷேகத்துல நின்று. நீ விளமாட்ட, நீ விளமாட்ட. உன் குடும்பம் விழாது, உன் ஊழியம் விழாது. மற்றவன் ஆதரவுல நீ பிழைக்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. ஓ வேறிலேயே நின்று சாதிக்கும்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ. மறுபடியும் சொல்ற, மற்றவனுடைய வேர்ல நிற்கும்படி அழைக்கப்பட்டவன் நீ அல்ல. ஓ வேர்ல கர்த்தருக்குள்ள காண்பு நிற்கும்படி அபிஷேகம் பெற்றவன் நீ. நீ நிற்பதுக்கு தேவையான கிருபையை கர்த்தர் மேல வச்சிருக்காரு. நீ நிற்பதுக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் மேல வச்சிருக்காரு. நீ நிற்பதுக்கு தேவையான அந்த அழைப்பை கர்த்தர் மேல வச்சிருக்காரு. நீ ஒரு தேவதாரு விருட்சம். நீ ஒரு தேவதாரு விருட்சம். எழும்பி நின்று ஓடு, ஊழியத்தை நிறைவேற்று, கர்த்தர் திட்டத்தை செய்து விடு. படிக்காம 1000 போராட்டம், 1000 பிரச்சனை இருக்கலாம். எழும்பு, எழும்பு. நீ முச்சடி அல்ல. சோர்ந்து வாடி வதங்கி தவைக்கு போறதுக்கு நீ ஒரு முச்சடி அல்ல. சபையே, 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 உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ற நல்லா கவனி. யாரும் என்ன தேற்றணும் ஆற்றணும்னு கர்த்தர் யாருக்கு அதை சொல்ல விரும்புறாரு. அப்கோர்ஸ் இது என்னுடைய பிரசங்க குறிப்பு அல்ல. கர்த்தர் யாருக்கோ சொல்ல விரும்புறாரு. கவனி, மற்றவன் தேற்றணும், மற்றவன் விசாரிக்கணும் நினைக்காத. உன் பலத்துல நில்லு, உன் காலில் நில்லு, உன்னுடைய உன் வேர்ல நில்லு. அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த குப்புற படுத்திருப்பல உன் காதுல ஒண்ணு மட்டும் சத்தம் கேட்கணும். என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்ற தேவதாரு விருட்சம், கிருபை பெற்ற தேவதாரு விருட்சம், தேவன் ஊன்றி வச்ச தேவதாரு விருட்சம்.
என்ன கத்தர் ஊண்டி இருக்காரு, கத்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு, கத்தர் அழைச்சிருக்கிறாரு. நான் விழமாட்டேன், நான் விழமாட்டேன், நான் விழமாட்டேன், நான் விழமாட்டேன், நான் விழமாட்டேன். இந்த வேர் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க பாஸ்டர்மா ஒன்னாந்தேதி சொன்னாங்களே, இந்த 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 விருட்சம் வந்து தலைமுறைக்கும் நிற்குமா. நீ இருந்து இல்லாமல் போகிற ஒரு முச்செடி அல்ல, தலைமுறைகளை தாக்கும் கிருபை, தலைமுறைகளை தாக்கும் அபிஷேகம், தலைமுறைகளை தாக்கும் அழைப்பு உன் மேல இருக்கு. நீ தலைமுறைகளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இங்க இருக்கிற சிலர் யாருக்கோ கர்த்தர் சொல்றாரு, நீ இருந்து மறைஞ்சு கடைசியில வாடி வதங்கி வெட்டி தூர போடுறதுக்கு முளைச்சு வந்த ஒரு முச்செடி அல்ல, ஒரு முருங்க மரம் அல்ல. தலைமுறைக்கு நினைப்ப, தலைமுறைக்கு உன் குடும்பம் இருக்கும், தலைமுறைக்கு உன் வீடு இருக்கும், தலைமுறைகளை தாக்கக்கூடிய கிருபை அபிஷேகம் ஓ மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கண்ணை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கண்ணை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீ தலைமுறைகளை ஆசீர்வதிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், பல தலைமுறைகளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்படியே முழங்கால் போட்டிடுவோம், அப்படியே முழங்கால் போட்டிடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெட்டி எரிஞ்சு தூர போடுவதற்கு நீ ஒரு புடலங்க செடி இல்ல, ஒரு முருங்க மரம் இல்ல. உன் பலத்தை முதல்ல உனக்கு தெரிஞ்சுக்கோ, நீ யாருன்னு முதல்ல நீ அறிஞ்சுக்கோ. பிரச்சனை வந்தாப்புல ஓடிடலாமா, கஷ்டம் வந்தாப்புல விட்டுலாமா, போராட்டம் வந்தாப்புல விட்டுட்டு போயிடலாமா? போய் என்ன செய்ய போற, போய் எப்படி வாழ போற? அவர் இல்லாம வாழ்ந்துருவியா? கிருபை இல்லாம வாழ்ந்துருவியா? அபிஷேகம் இல்லாம வாழ்ந்துருவியா? அவர் கரத்தை பிடிக்காம நீ வாழ்ந்துருவியா? ஆண்டவரை பார்த்து சொல்லு, நோ நெவர், விட மாட்டேன். இன்னைக்கு நான் யார் என்பதை கர்த்தரை காமிச்சிட்டேங்க. என் மேல உள்ள கிருபை என்னங்கிறத காமிச்சிட்டேங்க, என் மேல அபிஷேகம் என்னங்கிறத காமிச்சிட்டேங்க. என் வேர்ல நான் நிற்கும்படி அழைக்கப்பட்டவன். அந்த வேர்லயே உனக்கு வேண்டிய சாரம் வந்துகிட்டே இருக்கும், அந்த வேர்ல உனக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் வந்துகிட்டு இருக்கும், அந்த வேர்ல உனக்கு வேண்டிய எனர்ஜி வந்துகிட்டு இருக்கும். உன் இலை எப்போதும் பச்சையா இருக்கும், உன் இலை ஒருபோதும் காஞ்சி போகாது, எப்போதும் பச்சையா இருக்கும். எவர் கிரீன், எவ்ரிடே ஃப்ரெஷ், எப்போதும் நீ ஃப்ரெஷ்ஷா இருப்ப. வறட்சியான காலத்துல கூட உன் இலை பச்சையா இருக்கும். ஒட்டும் மொத்தமும் வாடி வதங்கி காஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் இந்த தேவதாரத்துக்கு இன்னொரு விசேஷத்தை கர்த்தர் இயற்கையாகவே வச்சிருந்தாரு. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு மரத்துக்கு செஞ்ச தேவன் ஏன் பைபிள்ல கொண்டு வந்தார் தெரியுமா? இதெல்லாம் இந்த மரத்துக்கே நான் செய்வேன்னா என் பிள்ளை, என் ஜனம், என் சபை, என் மகன் உனக்கு செய்வேன் என்பதை காட்டுவதற்குத்தான் இதெல்லாம் பைபிள்ல கொண்டு வந்திருக்கேன். சுத்தி இருக்கிற மற்ற மரங்கள் ஸ்டார்டிங்ல இந்த தேவதாரு விரிச்சதை பார்த்து கேலி பரியாசம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சு டயர்டாகி அவங்க வாதி வதங்கி தொங்கி அவங்க எல்லாம் வாடி தொங்குனதுக்கு அப்புறம் இது சீசன் ஆரம்பிக்கும், இதுக்குரிய சீசன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வளருவாங்க, அதுக்கப்புறம் பச்சையா இருப்பாங்க. சுத்தி அத்தனையும் வாடி கிடக்கும். இப்போ தேவதாரு நிற்க ஆரம்பிக்கும், இப்போ தேவதாரு பச்சை பசை நிற்க ஆரம்பிக்கும். விடு, கேலி பண்றவன் கேலி பண்ணட்டும், விடு. பரியாசம் பண்றேன் பரியாசம் பண்ணட்டும், விடு. உன்னை அவமானப்படுத்துறவன் அவமானப்படுத்தட்டும், விடு. உன்னை விரட்டுறவன் விரட்டட்டும், விடு. இவன் செஞ்சு முடிச்சு டயர்டாகி அப்படியே கொஞ்சம் அவன் ரத்த துடிப்பெல்லாம் அப்படியே குறையும் பாரு, அவனுடைய ஓட்டம் எல்லாம் குறையும் பாரு, அவனுடைய அத்தனை எனர்ஜியும் குறையும் பாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பலன் வரும், உன் மேல ஒரு கிருபை இறங்கும், ஒரு அபிஷேகம் இறங்கும். நீ வளர ஆரம்பிப்ப, நீ மேல போக ஆரம்பிப்ப. உன் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உன் கூட பேசியிருந்தா மட்டும் வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து நன்றி சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க.